ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட்னு ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ குயிக்காக பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து பண்ணி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிவிட்டுங்க. ஸோ அப்போ அட்லீஸ்ட் ஒன்று 2 பேருக்கு அந்த வீடியோ போய் சர்ச்சன் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நாம் இதில் எடிட் பண்ணுறதுக்கு படி இதில் இருக்கிற எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா எடிட் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் வருது. ஓகே, ஜஸ்ட் ஆன்டிஸ்டேக்கில் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம எஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தினாக்க நான் கொடுத்துருக்கிற ஃபாண்ட் எல்லாமே நீங்கள் டவுன் பண்ணி உங்கள் அட்மோஸ்டில் நீங்கள் இன்புட் பண்ணிக்கும். ஸோ நிறைய பேர் எப்படி இன்புட் பண்ண தெரியலன்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து பண்ண சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு லிக்ஸை நீங்கள் கிளிக் போய்ட்டு எடிஸ்டில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கும். ஜஸ்ட் இந்த வேவ் ஆல் ஃபாண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் இந்த 3 பட்டனை கிளிக் போய்ட்டு இதில் கீழே இன்புட் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ நான் கொடுத்துருக்குற அந்த ஃபாண்டை வந்து பண்ணி டவுன் பண்ணி வச்சுருக்கீங்களா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணால் டேட்டா இதில் வந்து இன்புட் ஆயிரும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் எப்படி எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க சாங்குக்கு மேலே ஒரு லிரிக்ஸ் இருப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து பிளாக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பாருங்கள் அந்த ஆர்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது வந்து பண்ணாக்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க அதுக்கு மேலே இருக்கிற அந்த டெஸ்ட்டை நான் கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி அட்ஜென்ட் பண்ணிக்குறேன். ஸோ அதே மாதிரி தான் இதோடைய சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிற இந்த சிம்பிள்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க நான் ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸையும் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண அந்த டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இதை மூவ் பண்ண லைட்டை கீழே மூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் அப்படியே பேக் போய்ட்டு எடிஸ்டில் போய்ட்டு ஜஸ்ட் ஸோ நான் வந்து பண்ணாக்க எல்லுக்கு பதிலாக வேறு ஏதாவது லெட்டர் வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆர்ட் கிடைக்குது. அதே மாதிரி எம்முக்கு இதே மாதிரி A to Z வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வந்து பட ஆர்ட்ஸும் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க எச்சு கொடுக்குறேன். ஸோ ஓகே, ஜஸ்ட் ஒரு சைஸ் நான் லைட்டாக கம்மி பண்ணி எனக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து நான் அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் ஜஸ்ட்டு அடுத்த டெஸ்டிங் பேட்டட்ஸில் போய்ட்டு இதுவும் அதே சேம் இடத்துல ஸோ A to Z வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொரு எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பார்க்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் ஆன்டிஸ்டே கிளிக் போய்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து அப்படி யூட்டிலேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அளவுக்கு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சிம்பிள் வேணுமா ஜஸ்ட் ஆன்டிஸ்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பண்ண கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த 2 டெம்ப்ளேட் நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணிங்க. ஃபஸ்ட் வந்து பண்ணால் அந்த பிளாக் கலர் டெம்ப்ளேட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ்ஸாக இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. ஜஸ்ட் இதை வந்து பண்ணால் லாஸ்ட் வரைக்கும் மெஷின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் அந்த லாஸ்ட் வரைக்கும் மெஷின் வரும். ஸோ நீங்கள் ஃபுல் ஸ்கில்ல வச்சுக்கலாம். ஸோ என்னுடைய நேம் வந்து பண்ணாக்கா சென்டரில் தான் இருக்குது. ஸோ அதனால் அந்த வீடியோ நான் செலக்ட் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு செகண்ட் ஆப்ஷன் போய்ட்டு அப்படியே ஒரு 90 டிகிரி நான் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கிரீன் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ் உங்கள் மீட்டை கொடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு டெம்ப்ளேட் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஜஸ்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இல்லை டார்க் அண்டில் மல்டிப்ளேன்றதை கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த டாப்ஸில் போய்ட்டு ஒரு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ உங்களுடைய லிரிக்ஸ் தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து பண்ண செட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தா கரெக்டாக எனக்கு இந்த கலர் ஷோ ஆகிறதுனால கரெக்டாக நான் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து பார்க்க லாஸ்ட்டுக்கு மெஷின் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நம்ம செலக்ட் போய்ட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணால் இதுவும் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு மெஷின் ஏறும். ஓகே, ஸோ இப்போ நம்ம அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பண்ணிங்களா ஜஸ்ட் அதை ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கு நான் லிரிக்ஸை கிளிக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு நம்ம ஆஃப் பண்ணது ஜஸ்ட் இப்போ நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் புல்ல பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணிச்சா. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இந்த கிளிக் போய்ட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டம் மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிங்க. ஸோ இந்த வீட்டில் எந்த டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.